ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக யூராவை பழிவாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேடம் மோல்கா ஹீரோவோட வீட்டுக்கு டின்னருக்கு போயிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதப்போ ஹீரோ மேடம் மோல்காவை கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இப்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால மேடம் மோல்காவுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துருந்துச்சோ அது இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா மேடம் மோல்காவும் காங்கோட அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ காங்கும் பிறந்திருக்கான். ஸோ சின்ன பையனாக இருந்த காங்கை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்த மேடம் மோல்காவோட இடத்த அவங்க எடுத்துக்கிடணும். அதாவது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஒய்ஃபாக மாறணும்னு சொல்லிட்டு மேடம் மோல்காவை கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாத விதமாக மேடம் மோல்கா அதுலேருந்து தப்பிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு நிறைய தீக்காயம் பட்டிருக்கு. ஸோ ஃபேஸில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதனால் காங்கோட அம்மாவும் ஹீரோட அம்மா அவங்க யாருமே வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவோட இடத்துல இருந்து செகண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 20 வருஷமாக மறந்தது எல்லாமே இப்போ மேடம் மோல்காவுக்கும் ஞாபகம் வந்துட்டு இதே டைம் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே மேடம் மோல்காவை பார்க்கறதுக்கு வராங்க. அங்கே ஹீரோவும் நிற்காங்க. தான் முன்னாடி நிற்கிறது தன்னோட பையங்கிறது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுது மயக்கம் போட்டு விழுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் ஏதோ ஷாக்கில் தான் இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து 2 நாள் கழிச்சு அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ யூரா இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு போனதுனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசலான்னு சொல்லிட்டு மேடம் மோல்காக்காக கஞ்சிலாம் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வரா. பட் ஆல்ரெடி அங்கே ஹீரோயின் யூராவை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பா. அதில் ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு யூரா தான் காரணம் வரைக்கும் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மா மேடம் மோல்காவும் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தேன் ஒன்றிருந்து நான் இதெல்லாம் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த கஞ்சி எடுத்து தூர வீசிட்டு அவளை இங்கேருந்து வெளியே போக சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ அடுத்ததான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் தன்னோட பொண்ணோட மெமோரியல் பிளேஸ்க்கு தான் போய் பார்க்காங்க. தன்னோட பொண்ணு இறந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுறாங்க. கூட இருக்கிற செக்யூரிட்டி தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. ஸோ அடுத்ததாக தன்னோட பையனை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. உன்னோட சொந்தமாக உன் கூட இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ரொம்ப கோவத்தோட அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இனி அவங்க வந்தாலும் நான் அவங்க கூட இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோவத்தில் பேசிட்டு இருக்கான். ஸோ மேடம் மோல்காவும் இப்போதைக்கு ஹீரோட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ அடுத்ததான் காங்கோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ காங்கோட அம்மாவும் தன்னோட பையன் அதே கம்பெனியில் பெரிய ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு மேடம் மோல்காவோட ஹெல்ப் தேவை. ஏன்னா அவங்க தான் இப்போ கம்பெனியோட ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரியே மேடம் மோல்காட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மேடம் மோல்காவுக்கு காங்கோட அம்மாவை பார்த்தோன்னே ஏதாட்டு பண்ணிடலாமான்னு சொல்லி கோவம் வருது. இருந்தாலும் பொறுமையாக இருக்காங்க. இப்போவும் காங்கோட அம்மா என்னென்னா, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இப்போது தங்கியிருக்கிற வீட்டில் ஏதோ ரெனோவேட்டட் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது இதே தான் இப்போ மேடம் மோல்காவும் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இங்கேருந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓகே சொல்லியிருந்தாங்க. கூடவே ஹீரோயினையும் அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்தது மேடம் மோல்கா இருக்கிறதுனால யாருமே ஹீரோயினை எதுவுமே சொல்லலை. ஸோ வந்த ஃபஸ்ட் நாளே எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வேணும்னே மேடம் மோல்கா காங்கோட அம்மாவை ஒரு மெய்டு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே காங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலுமே மேடம் மோல்காவோட சப்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஹீரோயினும் மேடம் மோல்காவை தனியாக கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எதுக்கு வேறு எதுவும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது சொந்த வீடு இருக்கும்போது ஏன் வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சமாக மேடம் மோல்கா மேலே டவுட் வருது, எதுக்காக இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே வீட்டில் தனியாக இருக்கும்போது காங்கோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் காலில் உங்களோட பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் போகுது. ஸோ இதை கேட்டதுமே காங்கோட அம்மாவும் காங்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதட்டத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் திடீர்னு காரோட டோர்லாம் க்ளோஸ் ஆகுது. காரை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. காரை சுற்றி தீ எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா மேடம் மோல்கா தான். இதே மாதிரி தான் காங்கோட அம்மா மேடம் மோல்காவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட்ல தான் அவங்களுக்கு இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதே பயத்தை இப்போ காங்கோட அம்மாவுக்கும் காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக இப்போ ஹீரோ வந்துருந்தாங்க. ஸோ இப்படி தீ எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து காங்கோட அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்காங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சு காங்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே காங்கோட அம்மாவுக்கும் இதே தானே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பண்ணோம், ஸோ இதை யாரும் வேணும்னு செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களும் வேணும்னு செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம், இது செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்காங்க. பட் அதுக்கான பதில் இங்கே காங்கோட அம்மாவால் சொல்ல முடியல. இந்த டைம் கரெக்டாக ஃபோனுக்கு இந்த டைம் என்னோட பையன் உன்னை காப்பாற்றிட்டான், நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு மேடம் மோல்காட்டிருந்து மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. ஸோ இதை பார்த்ததுமே காங்கோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறது தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ யூராவோட அப்பா அவங்களோட வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலேயே தனியாக முடங்கி இருக்கிறதுனால யூராவோட பாட்டி என்னன்னா ஏதாட்டும் அரசியலில் தன்னோட பையனை ஈடுபடுத்தலாம், அவனுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரப்போகிற எலெக்ஷனில் யூராவோட அப்பாவை போட்டியிட வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸோ ஹீரோயினோட கேஸில் இன்னொரு லாயரும் வாதாடி இருப்பாங்க யூராவோட அப்பா சொல்லி. ஸோ அந்த லாயரும் இப்போ அதே எலெக்ஷனில் போட்டியிட போகிறதா இவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது. ஸோ அதனால் 2 பேருமே கடந்த 5 வருஷமாக இல்லீகலாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே அரசியல் சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க, யூராவோட பாட்டி அப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அங்கே மேடம் மூல்கா ஒரு இன்வெஸ்டராக போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மேடம் மூல்காவை தெரிஞ்சிருக்கு. மேடம் மூல்காவும் பார்த்துட்டு வரப்போகிற தேர்தலில் இவங்க போட்டியிட போகிறதா யூராவோட அப்பாவை இன்ட்ரோ கொடுக்க, இதை கேட்டதுமே மேடம் மூல்காவும் இது வரைக்கும் யூராவோட அப்பா என்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத வரிசையாக சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க மற்ற எல்லாருக்குமே அவரை போட்டியிட வைக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூராவோட அப்பாவும் பாட்டியும் தனியாக மேடம் மூல்காவை மீட் பண்ணி உங்களோட ஒரு சப்போர்ட் எங்களுக்கு தான் வேணுங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி பேச, இதை கேட்டு இருந்த மேடம் மூல்காவும் கண்டிப்பாக நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஹீரோயின் சொல்லி கொடுத்த பிளான் தான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க வரப்போகிற எலெக்ஷனில் போட்டியிடுறதா தான் இருக்காங்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஹீரோயினோட கருத்தை கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பாக தப்பு செஞ்சு பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒருத்தர் இப்படி அரசியலில் எலெக்ஷனில் வந்து நிற்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள குத்தி காட்டி பேச, இது அவங்களுக்கும் நல்லா புரியுது. இதை கவனிச்சுட்டு இருந்த மேடம் மோல்காவும் அவள் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ஒன்று தான், என்னோட முடிவும் அதுதான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே அவங்க முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேச அவங்களுக்கு மூஞ்சில் கரிய பூசின மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அடுத்ததான் ஃபாரினுக்கு அனுப்பின ஹீரோயினோட பையனை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த தத்தெடுத்தவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பையனை கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே யூராக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க போயிருந்தாங்க. ஸோ இப்போது ஹீரோயினோட பையன் யூரா கையில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவையும் பாட்டிகிட்டையும் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே ஹீரோயினோட பையனை அவங்க 2 பேரும் பார்த்ததுமே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது, ஏன்னா ஹீரோ மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு எதிர்பார்க்காத விதமாக ஹீரோயினும் மேடம் மோல்காவும் யூராவோட பாட்டியை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட யூராவும் குழந்தைய கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறா. ஸோ அவங்களும் ஹாலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யூராவோட பாட்டியும் எங்கள் குழந்தைய பற்றி இவங்க 2 பேருக்கு தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் யூரா வெளியே போவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யூராவும் ஹீரோயினோட பையனை கூட்டிகிட்டு வெளியே வந்துருதா. பட் ஹீரோயினோட பையன் கையில் ஒரு டிராயிங் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதை ஹாலிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். யூராவும் இங்கே வெயிட் பண்ணி நான் டிராயிங் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாலில் போய் டிராயிங் எடுத்துகிட்டு வெளியே வரா. பட் அதுக்குள்ளே இங்கே இதை விட்டுட்டு போனேன் ஹீரோயினோட பையனை காணலை, எங்கே இருக்கான்னு பார்த்தா போலீஸ் பார்க்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கிறத எப்பவும் கவனிச்சுட்டு தான் இருக்கான் போல். ஸோ இது ஹீரோயினோட பையன் தெரிஞ்சதுமே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ யூராக்கும் கால் பண்ணிவிட்டு ஹீரோயினோட பையன் என்கிட்ட தான் இருக்கான், நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். யூராவும் கண்டிப்பாக ஹீரோவும் அந்த பையனும் பார்த்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவும் அந்த சின்ன பையனும் மீட் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு அது தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமல் யார் இந்த பையங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அந்த இடத்துக்கு யூராவும் வராங்க. ஸோ யூராவே அந்த பையனை பார்த்துட்டு நான் ரீசெண்டாக ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்னா அந்த பையன் தான் இந்த பையன் சொன்னதும் ஹீரோவுக்கும் புரியுது. ஸோ அந்த பையனை ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ குட்டி பையனோட பிளேட்டில் இருந்த வெள்ளரிக்காவை அவங்க ஒதுக்கி வச்சுட்ருக்கான். இதை ஹீரோவும் கவனிச்சுட்டு எனக்கும் வெள்ளரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட நல்லா சிரித்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற யூராக்கும் ஏன் நம்ம இந்த பையனை அடாப்ட் பண்ணி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா ரொம்ப இனி யூராவோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி ரிட்டன் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பால் எதிர்ச்சியாக ரோட்டில் போய் விழுது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஹீரோவோட பையனும் போனால் கரெக்டாக அந்த டைம் ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோ தான் அந்த பையனை அதுலேருந்து காப்பாற்றுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பையன் ரொம்ப பயத்தில் அழ ஆரம்பிச்சிருந்தான். ஹீரோவும் அழாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்தி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தள்ளியிருந்து கவனிக்கிற யூராக்கும் தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமல் ஹீரோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்தா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரே எலெக்ஷனுக்கு யூராவோட அப்பாவும் இன்னொரு லாயரும் போட்டிடுறதா ஹீரோயினுக்கு தெரியும். பட் இன்னொரு லாயருங்கிறது ஹீரோயினோட கேஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாரலாம். ஸோ அந்த லாயரோட பேர் மின். ஸோ இப்போது அவர் தனக்கு எதிராக இப்போ யூராவோட அப்பா இருக்கிறதுனால இல்லீகலாக அவர் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கான எவிடன்ஸை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட ஒப்படைக்காங்க. ஹீரோயினும் இதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்ததான் இவர் யாருக்கும் தெரியாமல் நைட் டைம் போல் ஒரு கிளப்பில் போய்
போய் நின்றுக்கிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே ஏதோ லஞ்சம் வாங்குறாரு. ஸோ அதெல்லாம் இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போது அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவரோட காரை ஓட்டிகிட்டு அவரால் போக முடியாது. ஸோ ட்ரைவ் பண்ணதுக்கு ஒரு டிரைவரை வர சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் டிரைவராக மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி ஹீரோயின் அதே காரில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற லாயர்மேன் கூட இருக்கிற இன்னொரு லாயர்கிட்ட அவர் இல்லீகலாக இப்போது லஞ்சம் வாங்கினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் நெக்ஸ்ட் டே இப்போ யூராவோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு லாயர்மேன் தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வாய்ப்பு கம்மிங்க தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லும்போது இப்போ யூராவோட பாட்டியும் தன்னோட பையன் தான் வின் பண்ணணும், நம்மளும் பணத்தை கொடுத்து இதை சரி கட்டுவோம்னு சொல்லிட்டு 2 மில்லியன் வான் அந்த அரசியலில் பெருசாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்காங்க. இதையும் ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க எவிடன்ஸாக. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இப்போ லாயர்மேன் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசினது லஞ்சம் வாங்கினதை பற்றி நியூஸில் போட்டு விடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷனில் இப்போ யூராவோட அப்பா வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹீரோயின் போட்ட பிளானும் இதுதான், உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்தால் தான் அடி நல்லா பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ எதிர்ச்சியாக யூராவோட ட்ராயிலேருந்து ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ண அந்த நெக்லஸை பார்க்காங்க. ஏன்னா ஹீரோயின் அதை தன்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக ஹார்ஃபனேஜுக்கு அனுப்பும்போது போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே யூரா அந்த நெக்லஸை எடுத்து வச்சுட்டு அந்த பையனை தத்தெடுத்து கொடுத்துருப்பா. ஸோ அந்த நெக்லஸை இப்போ வரைக்கும் அவள் தான் வச்சுட்டு இருந்திருப்பா போல். இப்போ தான் ஹீரோவே அவங்க ரூமில் இருந்து பார்க்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, இது எப்படி யூராட்டா வந்துட்டுன்னு சொல்லிட்டு. யூராவும் இதை பார்த்ததுமே ரொம்ப பயப்படுறா, கையில் இந்த தட்டெல்லாம் கீழே போட்டுருதான். இருந்தாலுமே அப்படியும் போய் தான் சொல்கிறான், இல்லை அது ஹீரோயின் தான் என் கையில் தந்தா, அது அவளுக்கு தேவையில்லைன்னு சொன்னால், இனி அது அர்த்தம் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ரிட்டன் தந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் தன்னை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் யூரா சொன்னதில் கொஞ்சம் டவுட் இருக்குது ஹீரோக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் எதிர்ச்சியாக மேடம் ஓல்காவோட டேபிள்லேருந்து ஹீரோவை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்காங்க. இது எதுக்கு மேடம் ஓல்கா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் ஓல்கா வந்ததுமே இதை பற்றி கேட்கும்போது மேடம் ஓல்காவும் ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்து போனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஹீரோ என்னோட சொந்த பையன் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. ஸோ கூடவே அவங்க 2 பேரும் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே ஹீரோயினுக்கு இப்போ காங் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆல்ரெடி ஹீரோயின் அவன் லவ் பண்ணுறாங்கிறது தெரியும். ஸோ ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் நோ தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் காங் மேலே ஹீரோயினுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வந்தது கிடையாது. இப்படி தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது கூட பின்னாடி வருத்தப்படுற மாதிரி மாறும், பரவாயில்லையான்னு சொல்லும்போது காங் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் உன்னை காதலிக்கிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூ பண்ண தான் ஆரம்பிக்கான். ஆனால் ஹீரோயினும் காங் ரொம்ப நல்லவங்கிறது தெரியும். ஸோ இப்போ காங் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கை டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் டே காங்கோட அம்மாட்ட தான் வந்து சொல்கிறாங்க. காங் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதுக்கு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காங்கோட அம்மாவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா மேடம் ஓல்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த இடத்துக்கு கரெக்டாக யூரா வரா. ஸோ யூராட்ட காங்கோட அம்மாவும் ஹீரோயின் உனக்கு சிஸ்டர் இன்ல ஆக போகிறா, இனி உனக்கு அவள் சொந்தமும் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது இதை கேட்குற யூரா ரொம்ப கோவம் வருது. ஸோ இருக்க பிடிக்காமல் அந்த இடத்துல வந்து கோவத்தோட போகிறா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ வந்ததுமே காங்கோட அம்மாவும் இப்படி காங்கும் ஹீரோயினும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோக்கு இன்னும் வருத்தமாக போயிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஹீரோயின் லைஃப்பில் இருந்து நம்ம போயிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்ததான் யூராட்ட இருக்கிற அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு ஹீரோயினை தான் மீட் பண்ணுறாங்க. இந்த நெக்லஸை நீ யூராட்ட கொடுத்துட்டேன், நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த நெக்லஸ் அவன்கிட்ட கொடுக்கும்போது லைஃப் லாங் 2 பேரும் லாஸ்ட்டு முடிவு வரைக்கும் இருப்போம்னு நினச்சேன். ஆனால் அது லாஸ்ட்டில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. நீயும் காங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த நெக்லஸை பார்த்ததுலேருந்து ஹீரோ என்ன பேசுகிறாங்கிறத ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. அது தன்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக போட்டு விட்ட நெக்லஸு இப்போ அது யூரா கையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் யூராக்கு எப்பவும் இந்த நெக்லஸை கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்ததான் யூராவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. யூராவை பார்த்ததுமே இந்த நெக்லஸ் எப்படி உன் கைக்கு வந்துச்சு, இது என்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக நான் போட்டு விட்ட நெக்லஸு, இது எப்படி உன் கையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு கேட்கும்போது அவளும் ஹீரோயின் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லாமல் இதை ஹீரோவோட வந்து தந்தாங்களாம். நீ ஹீரோட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி எதுவும் சொல்லிட்டாலான்னு சொல்லிட்டு அதை பயத்தோடு கேட்டுட்ருக்கா. ஹீரோயினும் கோவத்தில் யூராவை அடிச்சுட்டு
கண்டிப்பாக இப்போ எனக்கு பிறந்த குழந்தைய நீ தான் கொண்டிருக்கங்கிற விஷயத்தை கொண்டு போய் நான் ஹீரோட்ட சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கு யூராவும் ஹீரோயினோட காலை பிடிச்சி கெஞ்சுறா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஹீரோட்ட சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினும் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு அவளை மன்னிச்சு விட்டுட்டாங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மயக்கத்துக்கு ஹீரோயின் 5 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த பெயின் பக்கத்தில் கூட வர முடியாது. ஸோ இப்போ மயக்கத்துலேருந்து ஹீரோவும் கண் முழிச்சு ஹீரோயினோட காலை பிரித்து தான் கெஞ்சிட்டு இருக்கா. அதாவது ஆர்ஃபனேஜ்லேருந்து எப்படி ஹீரோயினோட பையனை தத்தெடுத்து இன்னொருத்தரம் கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்புனேன், அங்கே தான் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உன்னோட பையன் இறந்துட்டான்னு லாஸ்ட்டாக ஒரு பொய்யோட முடிச்சிருதா. இல்லை உயிரோட தான் இருக்காங்கிற உண்மையை சொல்லவே இல்லை. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டாக அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. என்னென்னா ஹீரோயின் இது வரைக்கும் அவள் சொன்ன எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா யூரா மேலே ரொம்பவே டவுட் இருக்குது. கூடவே யூரா சின்ன பையன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தது மேலே இன்னும் டவுட் இருக்குது. ஸோ அந்த பையன் யாருங்கிறத விசாரிக்க சொல்லி தன்னோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டான கிம்கிட்ட கேட்கும்போது கிம்மும் அதை விசாரித்து சொல்கிறான், இப்படி போலீஸ் பார்க்கிட்ட தான் அந்த பையன் இருக்கான், ஆனால் முழு விவரம் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அடுத்ததாக போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி உங்கள் கூட இருக்கிற அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு எப்படி அந்த பையனை தெரியும், யூராக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் பார்க் என்னென்னா மலுப்புற மாதிரியே பதிலை சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இதை கேட்குற ஹீரோக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அடுத்ததான் யூராவோட ரூமில் வந்து ஏதாட்டும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடும்போது யூராவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அதில் நிறைய அமௌண்ட்டு லாஸ்ட் 5 வருஷமாக போலீஸ் பார்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறது டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுவும் தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் தான்ங்கிறது தெரிய வந்ததுமே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த டைம் கரெக்டாக யூராவோட அப்பாட்டிருந்து கால் வருது. இப்படி யூராவுக்கு திடீர்னு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்கா, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவத்தோட யூராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யூராவோட பாட்டியை பார்க்கறதுக்காக காங்கோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத வெளியே நின்று ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா காங்கோட அம்மா பாஸ்டில் ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யூராவோட அப்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க போல். இதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கோட அம்மாவும் பாட்டியை மீட் பண்ணி இப்படி உங்களோட பையன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா உங்களோட பேத்தி என்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்குற ஹீரோக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சதுமே அடுத்ததான் அவளை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் கிம்மை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ யூரா என்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி கேட்கும்போது கிம்மும் எதையும் மறைக்காமல் எல்லாம் யூராவை பற்றி தெரிஞ்ச உண்மையை ஹீரோட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் தன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்கிற கேட்குற ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அடுத்ததான் போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு யூரா எனக்கு தெரியாமல் நிறைய ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபீலிங்காக பேசிட்டு அந்த இடத்துல மயக்கம் போடுறாங்க போதையில். ஸோ இதை கவனிச்சுட்டு இருக்கிற போலீஸ் பார்க்கும் எதுவும் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. யூராவும் ஹீரோ இப்படி மயக்கத்தில் இருக்கும் பார்க்கும்போது கோவத்தோட போலீஸ் பார்க்க பார்த்து என்ன பண்ணி வச்ச ஹீரோவை, ஏன் ஹீரோ இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி திட்டும்போது இதுக்கு போலீஸ் பார்க்கும் பதிலுக்கு யூராட்ட சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமாம் நீ ஹீரோ கூட வாழும்போது கொஞ்சம் கூட கவலைங்கிறது உனக்கு இல்லையா, ஏன்னா ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணமே நீ தான் அவளை காரை ஏற்றி கொன்ன, ஆனால் ஹீரோ கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இவ்வளோ நேரம் போதையில் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வாயாலேயே உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஸோ ஹீரோ இப்போ போதையில் இருக்கதா நினச்சிக்கிட்டு இவங்க உண்மையெல்லாம் பேசிகிட்டு கேட்குற ஹீரோக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு முழு காரணமும் யூரா தான் சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோ அவசரப்பட்டுறக்கூடாது, இன்னும் அவளுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் அதை எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. இனி கூடிய சீக்கிரத்தில் ட்ராமா முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக அதையும் போட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். ஸோ யூராக்கு எதிராக என்னென்ன எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை பொறுமையாக கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா மேடம் ஓல்கா என்ன பண்ணுறாங்கன்னா காங்கோட அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பார் விற்க போகிறதா இருக்குது. ஸோ இந்த பாரில் இருந்து நல்லா வருமானம் வரும், நீ வாங்கி வச்சுருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காங்கோட அம்மாவுக்கு ஆசையை காட்டுறதுக்கு அவங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் அவ்வளோ அதிகமாக பணம் இல்லை. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மேடம் ஓல்கா கிம்மை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கும் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், என்னெல்லாம் நடந்துச்சு ஃபாஸ்ட்டில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கூடவே தன்னோட பொண்ணு இறந்ததெல்லாம் பற்றி சொல்லும்போது ஆக்சுவலாக ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கிம் தான். ஸோ கிம்மும் இங்கே மேடம் ஓல்காக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். ஸோ நெக்ஸ்ட் டேவே ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு போய் காங்கோட அம்மாவுக்கு இன்ட்ரோ கொடுக்காங்க. ஸோ காங்கோட அம்மாவுக்கும் 6 மில்லியன் வான் தேவைப்படுறதுங்கிறதுனால அவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாரோட ஓனர்னு சொல்லி அவங்ககிட்ட கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஸோ
ஸோ கூடவே கிம்மும் இருக்கான். கிம்மும் இந்த இடத்துல காங்கோட அம்மாட்ட கான்ட்ராக்டை நல்லா ரீட் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே காங்கோட அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது போல். அங்கே இங்கிலீஷில் தான் இருக்குது, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியல. இருந்தாலுமே அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி முடிச்சிருந்தாங்க. 6 மில்லியன் வானையும் அந்த ஃபேக்காக வந்திருக்கிற ஓனர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பாருக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே மேனேஜர் அட்டன் பண்ணதுமே நான் தான் அந்த பாரோட புது ஓனர், ஸோ அங்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பேசிட்டு கட் பண்ணுறாங்க. இதை கேட்குற மேனேஜருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ரியலாக இருக்கிற ஓனர்ட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஓனர் ரிட்டன் இங்கே காங்கோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த பார் யாருக்கும் விற்கலை, இது என்னோட பார் தான் சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே ஷாக்கில் ரிட்டன் இந்த பாருக்கே காங்கோட அம்மா வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த டைம் அங்கே ஒரு லாயரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி கான்ட்ராக்டில் சைன்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி காட்டும்போது லாயரும் அந்த கான்ட்ராக்டை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இது ஃபேக்கு, உங்களை ஏமாத்திருக்காங்கிறத சொல்கிறாங்க. இதை காங்கோட அம்மாவால் ஏற்றுக்கலவே முடியல, நம்பவும் முடியல. ஸோ அன்றைக்கி சைன் போடுறப்போ கிம்மும் கூட இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்ததாக கிம்மை கூப்பிட்டு தான் இதை பற்றி கேட்காங்க. உனக்கு எல்லாம் தெரியும் தானே, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லன்னு சொல்லும்போது எனக்கு அதை பற்றி தெரியாது, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்டை வேற நல்லா ரீட் பண்ணுங்க நான் சொல்ல தான் செஞ்சேன்னு சொல்லும்போது உனக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்லிட்டு கிம்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 6 மில்லியன் வான் கடன் வாங்கியிருக்காங்க, அது எப்படி அடைக்க போகிறாங்கங்கிறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லையே கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டில் வந்து எல்லாருமே சண்டை போடுறாங்க. கடன் கொடுத்தாங்க அந்த ஆள். ஸோ இப்படி வீட்டில் வந்து சண்டை போடுறதுனால காங்குக்கும் தெரிஞ்சு போகுது அவங்க அம்மா இப்படி 6 மில்லியன் வான் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாளில் அது திருப்பி தந்துருதேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை அனுப்பி வச்சுட்டு அவங்க அம்மாட்ட தான் இதை பற்றி கேட்கும்போது அவங்க அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் கிம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, நான் இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லும்போது இதே கோவத்தோட காங் ஸ்டேட்டாக கிம்மை தான் போய் பார்க்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா உன்ட்ட வந்து காசு கேட்டாங்கன்னா நீ ஏன் அதை என்கிட்ட வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு, ஆனால் கிம்மும் அது சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டதுக்காக மேடம் ஓல்கா சொன்னாங்க, அதனால தான் நான் இதை யார்ட்டையுமே சொல்லன்னு சொல்லும்போது காங்கும் கோவப்பட்டுட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம் காங்குக்கு ஃபோன் கால் வருது. லாஸ்ட் டைம் அவங்க அம்மா காரில் இருக்கும்போது திடீர்னு காரு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும் தானே, ஸோ அது யாரோ கொலை முயற்சி பண்ணுறதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க போல். ஸோ அந்த ஆளை இப்போ நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லி ஃபோன் கால் வருது. ஸோ காங் ஸ்டேட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஆளை தான் போய் மீட் பண்ணி யார் சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் உண்மையை சொல்ல மாட்டான். ஸோ காங்கும் அதை விசாரிக்க சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக கம்பெனியில் அவனோட பேரில் இருக்கிற ஷேர்ஸை விற்க போகிறதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மேடம் மூல்கா தன்னோட செக்யூரிட்டிகிட்ட காங்கோட ஷேரை நீங்களே வாங்கிருங்கன்னு சொல்கிறாங்க. இதை பக்கத்தில் இருந்து கவனிச்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அவங்க அம்மாவை ரிவெஞ்ச் எடுத்தா பரவாயில்ல, பட் இதில் காங்கும் ஹேட்டாக வாங்குறது தெரியுது. ஸோ காங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி இதில் இருந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா எல்லாருமே ஒன்றா காரில் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ காங்குக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இப்போது நாங்கள் பிடிச்சி வச்சுருக்க அக்யூஸ்ட்டு உண்மையை சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இப்போது ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த மேடம் மூல்காக்கு இப்போ தான் மேட்ரு தெரிய வருது. ஸோ இன்னைக்கு காரை தீபத்தை வச்சவன் உண்மை என்னமோ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேடம் மூல்காவும் காங் கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு காங்கும் அந்த அக்யூஸ்ட்டை பார்த்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் சொல்ல வரான் கரெக்டாக. மேடம் மூல்கா காங்கோட பின்னாடி வந்து நிற்கிறத பார்க்கும்போது பயத்தோட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கான். ஏன்னா ஆல்ரெடி மேடம் மூல்கா சொல்லியிருப்பாங்க, என்னோட காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டேன்னா உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சிருந்தான். ஸோ காங் எதிர்பார்த்து வந்தது நடக்கலைங்கிறது பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் மேடம் மூல்கா ஜெயிலில் இருக்கிற அவனை வெளியே கொண்டு வரதுக்காக அவன் சாப்பிடல சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. என்னென்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவை நீங்கள் கொலை முயற்சி பண்ணீங்க தானே, அவங்க தான் இதெல்லாம் என்னை செய்ய சொன்னாங்கிறத நாளைக்கு ஒரு வேளைக்கு காங்கோட அம்மா உன்னை பார்க்க வந்தால் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் காங்கோட அம்மா இந்த அக்யூஸ்டை பார்க்கறதுக்காக வராங்க. அதே மாதிரி அந்த ஆளும் இப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொலை பண்ணவங்க தான் என்னை இப்படிலாம் செய்ய சொன்னாங்கிறத சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. கூடவே அவங்க எங்கே இருக்காங்கிற அட்ரஸ் எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னா இந்த ஜெயிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்களும் அவனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவங்களோட அட்ரஸை தான் சொல்லி கேட்கும்போது காங்கோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் காலை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருந்தான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட காங்கோட அம்மாவை பார்த்து தான் திட்டிகிட்டு இருக்கான். அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இருந்தவனை என்கிட்ட சொல்லாமலே நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ தப்பிச்சு போயிட்டான், என்கிட்ட இருந்து என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை தன்னோட பையன்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி
இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட தங்கச்சியை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது யூராதுங்கிறது தெரியும். பட் அதுக்கான தண்டனையை ஹீரோயின் அனுபவிச்சிருப்பா. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ இப்போ யூராக்கு எதிராக ஏதாட்டி எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கிம் தான் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாட்டு மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் போய் கேட்கும்போது கரெக்டாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ யூராவோட காரு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ பக்கத்தில் இந்த ஒர்க் ஷாப்பில் போய் ரிப்பேர் பார்த்துருப்பா. ஸோ அதே மெக்கானிக்கிட்ட போய் இப்போ கிம் யூராவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப லேட் நைட்டில் வந்து ரிப்பேர் பார்த்ததுனால இவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது இவங்க என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிம்க்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. கூட அது மட்டும் கிடையாது, இப்போ தப்புலாம் ஹீரோயின் செய்யலை, இவ தான் செஞ்சுருக்கா, ஆனால் அதுக்கான தண்டனை ஹீரோயின் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோ தங்கச்சியோட மெமரபிள் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பட் அப்போ அந்த இடத்துல ரொம்ப இங்கே கிம்க்கு ஆறுதல் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோன்னா ஹீரோயினோட தங்கச்சி தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் இப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ கிம் நடந்தது அவங்க கிடச்சிருக்க எவிடன்ஸை பற்றி ஹீரோட்ட சொல்லும்போது கண்டிப்பாக யூராக்கு போலீஸ் பார்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏன்னா போலீஸ் பார்க்கிட்ட யூராக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்குது, ஸோ அவன்கிட்ட அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஃபேக்காக ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் பார்க்கு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனது ஒருத்தன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்கிட்ட ஃபேக்காக ஒருத்தனை பேசவும் வைக்காங்க. அவன் இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குக்கு லஞ்சம் கொடுக்கான். போலீஸ் பார்க்கும் பணத்தை பார்த்ததுமே அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பட் சுற்றி இருக்கிற கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகிடுது. ஸோ அடுத்ததாக கிம் அந்த வீடியோ வச்சுட்டு இப்போ போலீஸ் பார்க்கை தான் மிரட்டுறான். நான் இந்த வீடியோவை உன்ட்ட தரணும்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் யூரா தான் பண்ணியிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் உன்ட்ட இருக்குது, அதை நீ என்கிட்ட தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குற போலீஸ் பார்க்கு பெரிய ஷாக்கோட உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டேன், அப்படி எந்த எவிடன்ஸும் என்கிட்ட கிடையாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பட் கிம் அதோட விடலை, போலீஸ் பார்க்கை ஃபாலோ பண்ண சொல்லி 2 பேரும் அனுப்புகிறான். அங்கே போலீஸ் பார்க்கும் இவங்களுக்கு எவிடன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி இவன் வச்சிருக்கிறது ஒரு பேங்கில் தான். ஸோ அந்த பேங்க் லாக்கரில் இருந்து அந்த எவிடன்ஸ் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான். ஸோ இதை கரெக்டாக 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படியே வர வழியில் ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ போலீஸ் பார்க்கும் கவனிச்சிருந்தான் இப்படி கிம்மோட ஆளுக்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறப்போ கையில் இருக்கிற எவிடன்ஸை பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு ஓடி போகிறான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிம்மோட ஆட்களும் அவனை பிடிச்சி அடித்து கிம்கிட்ட ஒப்படைக்காங்க. கிம்மும் உண்மையை சொல்ல எவிடன்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அடித்து கேட்டோம். அவன் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்கிறான். ஸோ இப்போ கிம்மும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் பார்க்க விட்டுருந்தாங்க. போலீஸ் பார்க்கும் ரிட்டன் எவிடன்ஸ் வச்சுருக்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எவிடன்ஸை காணலை. எவிடன்ஸ் எங்கே போச்சுன்னு பார்த்தா ஹீரோ கையில் தான் இருக்குது. ஹீரோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க போல். இது எல்லாமே கிம்மும் ஹீரோவும் போட்ட பிளான் தான். பட் எவிடன்ஸை இப்போ எடுத்து போய் காட்டி உடனே யூராவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி இவங்க பிளான் போடலை. இப்போ வரைக்கும் இதை அப்படியே வச்சுருக்கணும், அப்படி ஏதாவது செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ யூராவை சும்மா விடுறதா இல்லை, ஆல்ரெடி அவளோட தங்கச்சி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு யூராவை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, என்னோட தங்கச்சியோட ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தோணுது, ஸோ நான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலான்னு இருக்கேன், உனக்கு ஏதாட்டி ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது மேடம்க்கு உள்ளுக்குள்ளே நிறைய பயம் இருக்குது, அந்த இடத்துல தானே ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாமே ஆரம்பிச்சது, ஸோ இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. ஹீரோ இதை கவனிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இதே இடத்துக்கு வருவோம், கூட ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இப்போ யூராக்கு ரொம்பவே டவுட் வருது, திடீர்னு ஹீரோ இதெல்லாம் செய்கிறது எதுக்காகன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு எதிராக வச்சுருக்க எவிடன்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது, அது சேஃபாக தானே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் பார்க்கு அந்த எவிடன்ஸை தொலைச்சிட்டேங்கிறத இங்கே யூராட்ட சொல்லாமல் என்கிட்ட அது சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. யூராவும் சரி ஓகே எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, ஜஸ்ட்டு யதார்த்தமாக தான் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யூராவும் அமைதியாக இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ எப்பவும் வழக்கமாக தன்னோட பையனை சேர்த்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு தன்னோட பையனுக்கு பதிலாக இன்னொரு பையனை இருந்திருப்பாங்களா, ஸோ அந்த பையனை பார்ப்பாங்க போல். ஸோ அதே ஆர்ஃபனேஜில் போய் அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதே ஆர்ஃபனேஜில் தான் யூரா ஹீரோயினோட பையனை எங்கே விடுறதுன்னு தெரியாமல் அங்கே விட்டுருக்கா. ஸோ அந்த பையன் பக்கத்தில் தான் ஹீரோயினோட சொந்த பையனும் நிற்கான். இது ஹீரோயினுக்கு தெரியவும் இல்லை. அந்த பையனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே பக்கத்தில் நிற்கிற தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் நின்று எதிர்ச்சியாக வந்த யூராவும் கவனிச்சிருந்தான். ஸோ எங்கே அது தன்னோட சொந்த பையங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு தன்னோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயினை தனியாக மீட் பண்ணதுக்கு வர சொல்லுங்கள், அப்படி பையன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான்னு பதட்டத்தில் பேசுகிறான். ஸோ இதே டைம் யூராவோட பாட்டியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னை தனியாக பார்த்து பேசணும் வான்னு சொல்கிறாங்க. அவளும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். அடுத்த செகண்டே யூரா ஹீரோயினோட பையனை
அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறா பதட்டமாக ஹீரோயின் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் கரெக்டாக ஹீரோயின் யூராவை பார்த்துருந்தாங்க. ஆனால் யூரா அதுக்குள்ளே ஹீரோயினோட பையனை காரில் வச்சுருந்தா. ஸோ இதோ எங்கேயோ போகிற அவசரத்தில் உன்னோட பேக்கை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது யூராவும் பதட்டத்தோடு அந்த பேக்கை வாங்கிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் காங் அம்மாவோட காரில் தீ வச்சதுக்கும் மேடம் ஓல்காவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு காங்குக்கு டவுட் வந்து மேடம் ஓல்காவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா லாஸ்ட்டில் அன்றைக்கி தீ வச்சவன் அந்த ஆளை அக்யூஸ்டாக இருந்தவனை இப்போ மேடம் ஓல்கா மீட் பண்ணி பேசுகிறாங்க. இது கரெக்டாக காங் பார்த்துட்டு தான். ஸோ அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரித்து கேட்கும்போது மேடம் ஓல்காவும் எதையும் மறைக்காமல் அவங்களோட லைஃப்பில் காங்கோட அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே தப்பு தன்னோட அம்மா மேலே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னோட அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கான். மேடம் ஓல்கா என்ன சொல்கிறாங்கன்னா 2 வாரம் டைம் தானே, அதுக்குள்ளே என்கிட்ட என்னோட இடத்துல இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் 2 பேருமே போயிருங்கன்னு சொல்கிறாங்க. காங்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஹீரோயினை விட்டுட்டு போகிறதுக்கு தான் மனசு இல்லை. ஸோ அதை நினச்சிக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுறாங்க. ஹீரோயின் தான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிடுறாங்க. இதை கவனிக்கிற ஹீரோக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் காங் ஏதோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கிறது புரியுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே காங் இப்போ மேடம் ஓல்காவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்கான். மேடம் ஓல்காவும் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்ததாக காங் இப்போ ஹீரோயினை தான் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 பேருமே டேட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறா அவங்களுக்கு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ காங் ஹீரோயினை பார்த்துட்டு பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினுக்கும் நிலமை என்னங்கிறது தெரியுது. ஸோ பதிலுக்கு எதுவுமே சொல்லலை, காங் ஹக் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ என்னென்னா யூரா பண்ண ஆக்சிடெண்ட்டை பற்றி அடிக்கடி இப்போ கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க யூராட்ட. ஸோ யூராக்கும் டவுட் வருது, ஏன் அடிக்கடி இப்போ ஹீரோ அதை பற்றியே கேட்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எதுவும் உண்மை தெரிய வந்திருக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குக்கு தான் கால் பண்ணிவிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் உன்கிட்ட சேஃபாக தானே இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அடிக்கடி யூராவும் இதே கொஸ்டின் கேட்குறதுனால போலீஸ் பார்க்கும் உண்மையை சொல்லிடுறாங்க. என்கிட்ட இருந்த எவிடன்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு, யார் எடுத்துகிட்டு போனாங்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இவளுக்கு ரொம்பவே பயம் வருது. ஒரு வேளைக்கு ஹீரோவுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்குமோ, அதனால தான் நம்மகிட்ட அந்த கொஸ்டின்லாம் கேட்காங்களோ, நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணது தெரிஞ்சிட்டோன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்கும்போது எதிர்ச்சியாக ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். அந்த டைம் ஹீரோ என்னென்னா ஹீரோயினுக்கு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் உன்கிட்ட தரணும்னு சொல்லிட்டு. இதை கேட்டுக்கிட்ட யூராவும் ஒருவேளை கண்டிப்பாக அது ஆக்சிடென்டோட எவிடன்ஸாக தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. ஸோ அப்படியே வர வழியில் ஹீரோவோட பேக் இருக்குது, ஒருவேளை பேக்கில் தான் அந்த எவிடன்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அதை ஹீரோ பார்த்துருந்தாங்க. இங்கே என்ன வேலை பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் அடுத்ததாக போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி எவிடன்ஸ்லாம் ஹீரோட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கையில் இருக்கிற பேக்கில் தான் இருக்குது, அதை ஹீரோயின்ட்ட கொடுக்க போகிற மாதிரி இருக்குது, அதை எப்படியாவது நீ வாங்கிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அதே பேக்கோட ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போகிற டைம் கரெக்டாக போலீஸ் பார்க் அந்த இடத்துல ஒரு மோட்டார் பைக்கில் வந்து ஹீரோ கையில் இருக்கிற பேக்கை வாங்கிட்டு போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நடுவில் ஒரு கார் வந்துடுது. சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ அந்த இடத்துல கீழே விழுந்துருந்தாங்க. ஆனால் ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த போலீஸ் பார்க்கும் இப்போ யூராக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால சின்னதாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. யூராவும் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொல்லி பயத்தில் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போகிறான். அதே டைம் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது நீ தானே இப்போ ஹீரோ இந்த நிலைமையில் இருக்குது, நீ தானேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த டைம் போலீஸ் பார்க்கிட்ட இருந்து கால் வருது, நீ சொன்ன மாதிரி ஹீரோவோட பேக்கில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யூராவும் ஒரு வேளைக்கு ஹீரோவோட கோட் பாக்கெட்டில் எதுலையாட்டு வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு கோட் பாக்கெட்டை தேடலான்னு சொல்லி என் நர்ஸ்கிட்ட கேட்கும்போது அது இப்போ தான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கிம் தான். ஸோ கிம்மை பார்த்து யூரா ஸ்டாப் பண்ணுறா, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிம்கிட்ட இருந்து அந்த கோட் பாக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணுறா. அதுலேயும் எந்த எவிடன்ஸும் இல்லை. ஒரு வேளை காரில் இருக்குமான்னு சொல்லிட்டு கார்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கா, இல்லை. ரொம்ப பயப்படுறா, ஒரு வேளைக்கு அந்த எவிடன்ஸ் எங்கே போயிருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நம்மளுக்கு பிளாஸ்பேக் கட்டுறாங்க. கார் இடித்து கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பக்கத்தில் போயிருப்பாங்க. அப்போது அரகுற மயக்கத்தில் இந்த ஹீரோ கோட் பாக்கெட்லேருந்து எவிடன்ஸ் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த எவிடன்ஸ்லாம் கொண்டு போய் ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்ச ரிப்போர்ட்டை கொண்டு போய் தான் சப்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் குழம்பி போய் இருக்கிற யூராவை பார்க்கறதுக்காக இப்போ ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்க நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க போல். இதை பார்க்குற யூராவுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக பெரிய பதவியில் இருக்கிற உங்கள் அப்பா அவங்களே பதவி நீக்கம் செய்ய சொல்லிட்டு வர சொல்லு, அப்படி இல்லைனா நீ செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் வெளியே கொண்டு வருவேன், எது பெட்ரு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யூராவை மாட்டுறாங்க. யூராவுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணி தான் விஷயத்தை சொல்கிறா. ஆனால் இந்த முறை யூராவோட அப்பா யூராவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இல்லை, கண்டிப்பாக இந்த
பதவியில் இருக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ரெக்கவர் ஆன ஹீரோ கிம்மை மீட் பண்ணுறாங்க. கிம்மும் அன்றைக்கி உன் கையில் இந்த பேக்கை எடுத்துகிட்டு போனதே போலீஸ் பார்க் அனுப்புனது உன்னோட ஒய்ஃப் யூரா தான் சொல்லி எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் ஹீரோ பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் போய் ஹீரோவை தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நீ போலீஸ் பார்க் அனுப்புனது உன்னோட வேலை தானே, எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நினச்சிட்டு இதெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த முறையும் யூரா ஹீரோ முன்னாடி செஞ்சு தப்பை ஒத்துக்கிடலை. இல்லவே இல்லை, நான் போலீஸ் பார்க்கெலாம் அந்த இடத்துக்கு அனுப்பவே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தெரியல, கண்டிப்பாக ஹீரோயின் தான் உங்கள்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழைய போடுறான். ஆனால் ஹீரோ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க இருக்கிற அதே ரூமில் நிறைய கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே ரூம்லேருந்து போலீஸ் பார்க்கிட்ட அவன் என்னெல்லாம் பேசினாங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தும் யூரா என்னன்னா இல்லை இதில் வரத பொண்ணு நான் கிடையாது வேற யாரோன்னு சொல்லி நடிக்கா. ஹீரோவும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதும் இனி எவ்வளோ தான் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது வேறு வழியே இல்லாமல் ஹீரோவோட காலில் விழுந்து அவள் செஞ்ச தப்பை ஒத்துக்கிடுறான். ஆனால் ஹீரோ எப்படி தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு இவ காரணங்கிறத பொறுத்துக்கொள்ள முடியும். போதாதுக்கு ஹீரோயின் வேலை கஷ்டப்பட்டுருக்காங்கிறதுனால இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு யூராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இதே நேரம் இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோவோட அப்பா என்னன்னா சின்னதாக வீட்டில் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமாக ஹீரோயினோட அம்மா வராங்க. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கில் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ஷார்ட்டாக முடிச்சுட்டு அவரை அனுப்பிடுறாங்க. இப்போது ஹீரோயினோட அம்மாவும் வந்து யூராவோட அப்பாவும் அந்த கேஸில் ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்புனதை பற்றி இப்போ யூராவோட பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, இப்படி உங்கள் பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்கிறத. ஸோ இதை கேட்குற பாட்டிக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் யூராட்டிருந்து பாட்டிக்கு ஃபோன் கால் வருது, இப்படி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட வீட்டில் போய் யூராட்ட தான் போய் பேசுகிறாங்க. கூடவே காங்கோட அம்மா ஹீரோ இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான், உங்களோட பேத்தியை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூரா இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யூராவோட பாட்டிக்கு தான் யூரா செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சதுனால ஒழுங்காக இப்போதைக்கு என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை திட்ட தான் செய்கிறாங்க, இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் அவன் என்னன்னா எனக்கு ஹீரோ தான் வேணும், நான் ஹீரோ கூட தான் வாழ்வேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த முறை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். பாட்டிக்கும் பேத்தி கேட்குறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் என்னோட பேத்தி நிறைய தப்பு பண்ணியிருக்கா, நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ ஏன் எடுத்துக்கோ, கம்பெனிலேருந்து ஷேர்ஸ்லேருந்து எல்லாமே நீ வச்சுக்கோ, ஆனால் என்னோட பேத்தியை மட்டும் விட்டுருன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தாங்கணும், உங்கள் பேத்தி ரொம்ப தப்பு செஞ்சுருக்கா, ஆனால் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பாட்டி இப்போ என்னென்னா ஒரு பெரிய பெட்டி நிறைய கேஷ் அள்ளி கொடுக்காங்க, இதை வச்சுக்கோ என்னோட பேத்தியை விட்டுருன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதுக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக ஹீரோயின் டிவி ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி பேசுகிறது தெரிய வருது. ஸோ யூரா எவிடன்ஸை வச்சுட்டு அவள் டிவியில் கொண்டு வரலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தன்னோட அப்பாட்டையும் பாட்டிகிட்டையும் போய் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பெரிய ஷாக்கு, அப்படி எதுவும் நடந்துட்டுனா ஹோல் ஃபேமிலி எல்லாமே போயிரும்னு சொல்லிட்டு இப்போ யூராவோட அப்பா அரசியலில் ஒரு பதவியில் இருக்கிற ஆள். ஸோ அவரோட பதவியை வச்சு அந்த டிவி ஸ்டேஷனில் அந்த ஒரு ஷோ நடக்க விடாமல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் கையில் பவர் இருக்கிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வழியில் இதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்து ஹீரோ ரூமில் இருக்கிறப்போ யூரா தனியாக போலீஸ் பார்க்குக்கு பேசின வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க, ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ எதிர்ச்சியாக ஹீரோயினுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலை. ஸோ என்ன ஆச்சு ஹீரோயின் ஏன் திடீர்னு ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி எதிர்ச்சியாக வளருதாங்க. என்னென்னா தன்னோட சொந்த பையன் இறந்ததாக நினச்சிட்டு இருக்கிற நாள் போல் இன்னைக்கு. ஸோ அதுக்காக ஹீரோயின் தன்னோட பையன் மாதிரியே ஒரு மரத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க போல். ஸோ அங்கே பையனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை தெரியாத ஹீரோயினோட தங்கச்சியும் அக்கா அந்த இடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லி முடிச்சுதான் ஹீரோவும் ஹீரோயின் ஏன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்தா. ஹீரோயின் அங்கே ஃபீல் பண்ணி மரத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கிறத கவனிக்காங்க. ஸோ பக்கத்தில் போயிட்டு என்ன நடக்குது இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இப்படி ஜெயிலில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தான், ஆனால் அவன் இறந்து போயிட்டாங்கிறத ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் எந்த ரீசனுக்காக இறந்தாங்கிறத சொல்லவே இல்லை, யூரா தான் அதை பண்ணாங்கிறதையும் சொல்லவே இல்லை. இங்கே ஹீரோவும் தனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துருக்காங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல, தப்புலாம் என்னோட தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இனி வரப்போகிறது தான் லாஸ்ட்டு வீடியோ, அதையும் சீக்கிரமாக போட்டுருதேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோக்கு தன்னோட பையனை பற்றி எல்லா உண்மையும் ஹீரோயின் மூலமாக தெரிய வந்திருக்கும். கூட பையன் இறந்ததுக்கு யூரா தான் காரணங்கிறத ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி இங்கே ஹீரோகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ அடுத்ததாக ஹீரோயினோட அம்மாட்ட தான் போய் மன்னிப்பு கேட்காங்க. ஹீரோயின் கூட நான் அவள் கஷ்டப்பட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினோட அம்மா ஹீரோவை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு
சொல்லிட்டு ஹீரோட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் ஹீரோ அடுத்ததான் எப்பவும் ஜெயிலில் கூட இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் ஹீரோயினை பற்றி விசாரிக்காங்க. பையன் எப்படி பிறந்தான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்குமே ஹீரோவை பிடிக்கல தான். பட் இருந்தாலுமே ஹீரோட்ட உண்மையை சொல்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் யூரா தான். யூரா யாருக்கும் தெரியாமல் ஆர்ஃபனேஜ்லேருந்து பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா அங்கே தான் அவன் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஃபஸ்ட்டு யூரா செஞ்சதுலையும் கோவம் இருக்குது. இப்போ பையன் விஷயத்துலையும் யூரா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஒரு கோவத்தில் யூராவை தான் போய் பார்த்து சண்டை போடுறாங்க. என்னோட பையனை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. யூராக்கும் இது பெரிய ஷாக்காக இருக்குது. அந்த இடத்துக்கு யூராவோட பாட்டியும் வராங்க. ஆனால் யூரா என்னன்னா, நான் இது எல்லாமே பையனோட நல்லதுக்காக தான் செஞ்சேன். அவன் வெளிநாட்டில் படித்தா நல்லா இருப்பான்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் கேட்கையா போகிறாங்க. ரொம்ப ஒரு கோவத்தோட இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. யூராக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட இருக்கிற பாட்டியும் நீ ஏன் ஹீரோட்ட உண்மையை சொல்லிடக்கூடாது, குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னன்னா, ஒரு வேளைக்கு ஹீரோட்ட குழந்தை உயிரோட இருக்கிறத பற்றி சொல்லிட்டோன்னா மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் யூராக்கு எதிராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஷோ மூலியமாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதை யூராவோட அப்பா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வேறு வழி ஏதாட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுற ஒவ்வொன்றையும் யூராவோட அப்பா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஹீரோயின் கோவத்தோட யூராவோட அப்பாவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு யூராவோட அப்பா என்னன்னா, உன்னால் என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு, இப்போ ஹீரோ என்னன்னா என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா, அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கா, அதனால நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விடுறதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும் அவங்க பேசுகிறது எதுவுமே கண்டுக்கிடாமல் கண்டிப்பாக யூரா இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காலோ அது எல்லாத்தையுமே நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இந்த ஷோவை மக்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த ஷோவை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான பெட்டிஷனுக்கு நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ கிம்மை மீட் பண்ணி இப்படி குழந்தை பிறந்து இறந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கிம்க்கு ஒரு டவுட் வருது. என்னை எவிடன்ஸ்க்காக ஆஃபீஸர் பார்க்க பிடிச்சு வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு முறை சொல்லியிருப்பார், என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு முக்கியமான சின்னதாக ஒரு பீஸ் இருக்குது, அதை வச்சு உங்களால் என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ அது ஞாபகம் வருது. ஒரு வேளைக்கு அது அந்த குழந்தையாக தான் இருக்குமோன்னு சொல்லி கிம்க்கு தெரிய வருது. ஸோ அதனால ஆஃபீஸர் பார்க்க பிடிச்சி வச்சு இதை விசாரிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யூரா என்னன்னா, இன்னும் விட்டுட்டோன்னா ஹீரோக்கு எங்கே குழந்தை உயிரோடு இருக்கிறத பற்றி தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லி மறுபடியும் டிசைட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ யூராக்கு கால் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யூராவும் ஹீரோ தன்னை மன்னிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணால் ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஹீரோ. ஏன்னா குழந்தைய பற்றி இங்கே வச்சு வட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வச்சு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது, ஏன்னா இப்படி ஹீரோ கேட்காங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த டைம் அதே இடத்துக்கு ஸ்டாஃபும் வராங்க. ஸோ இப்படி யூரா தத்தெடுத்த குழந்தைய பற்றி விசாரிக்கும் போது அவங்களும் டீட்டெயில்ஸ் கொடுக்காங்க. அதில் இருக்கிற சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்கும்போது ஹீரோக்கு சடனாக ஞாபகம் வருது, ஒரு முறை ஒரு சின்ன பையனை யூரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா, ஸோ அது என்னோட பையனாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பையன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பொறுமையாக ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் யூராட்ட அந்த குழந்தைய பற்றி விசாரிக்காங்க. கரெக்டாக இப்படி இந்த குழந்தை தான் சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்காங்கன்னு சொல்லி பயத்தோட நான் அந்த குழந்தைய ஃபாரினுக்கு மறுபடியும் படிக்கிறதுக்காக அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. ஹீரோவும் இந்த கோவத்தோட அவளை தனியாக அதே இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் கிம்மும் இப்போ போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணி இப்படி குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்போ என்கிட்ட சொல்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி நீ சொல்லலைன்னா உன்னோட லஞ்சம் வாங்கின வீடியோ இனி என் கையில் தான் இருக்குது, அதை நான் வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மிரட்டும்போது அவனும் ரொம்ப பயத்தோட நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கட் பண்ணுறான். ஆனால் அடுத்த செகண்டே யூராக்கு கால் பண்ணி இப்போ ஹீரோக்கு குழந்தை உயிரோடு இருக்கிறத பற்றி டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஒழுங்காக குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் இன்னைக்கு தான் குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்புகிறதா இருக்கா போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் இருந்தே ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். ஆனால் பின்னாடியே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்க பிளானே இதான் போல். ஆனால் இதை கரெக்டாக யூரா கவனிச்சுதா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி ஏர்போர்ட்டில் ஃபாரின் அனுப்புறதுக்காக ஹீரோயினோட பையனுக்கா அவனை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு இவன் ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற வழியை மாற்றி வேறு டைரெக்ஷனில் போகிறான். ஆனால் ஹீரோ கவனிச்சிருந்தாங்க, ஒரு வழிக்கு இவன் ஏர்போர்ட்டுக்கு போகிறது தான் வேணும்னு டைரெக்ஷனை மாற்றி போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அவளை ஃபாலோ பண்ணாமல் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பேசஞ்சர் லிஸ்ட்டில் பையனோட பேர் இருக்கான்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்குது. ஸோ அங்கே எங்கேயாட்டு நிற்கானான்னு சொல்லி தேடி பார்க்காங்க. இல்லைன்னு உடனே அங்கே இருக்கிற கேமராவில் போய் செக் பண்ணி பார்க்காங்க. போலீஸ் பார்க்கு பையனை கூட்டிகிட்டு போகிறது நல்லாவே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஹீரோக்கு இன்னமும் கோவம் தான் வருது எல்லாம் யூரா செய்கிறதுனால. ஆனால் இந்த விஷயத்து மூலமாக ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது தன்னோட சொந்த பையன் தான் சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே காங்க என்னன்னா வேலையை விட்டு இன்னும் போகாமல் மேடம் மூல்காட்டை வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் நான் இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது
மேடம் ஓல்காக்கும் காங்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடி சீக்கிரத்தில் நீங்கள் வந்து போயிடணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்ச்சியாக மேடம் ஓல்காவோட ரூமுக்கு மேடம் ஓல்கா இல்லாத டைம் காங்கோட அம்மா வராங்க. ஸோ அங்கே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம் ஓல்கா தான் ஹீரோவோட அம்மாங்கிறதும் தன்னோட பையன் இப்போ வேலையை ரிசைக்னேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் காங்கை மீட் பண்ணி நீ இப்படி வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் காங் நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதுதான் ஒரே வழி. நீங்கள் இங்கேருந்து கூடிய சீக்கிரத்தில் ஃபாரின் போங்க, அங்கே எனக்கான ஒரு சின்ன வீடுக்கு நம்ம இனிமே அங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறான். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினா ஹீரோயினை மீட் பண்ணி இப்படி உனக்கும் எனக்கும் பிறந்த பையன் சாகலை, உயிரோட தான் இருக்கான், ஆனால் யூராட்ட மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயினால் நம்பவும் இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் யூரா கையில் இருக்குன்னு நினச்சி வருத்தமாகவும் இருக்குது. ஸோ யூராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு யூராவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஆனால் அங்கே யூராவில் பாட்டியும் அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. ஹீரோயினும் எல்லா பக்கமும் தேடி பார்க்காங்க. லாஸ்ட்டாக அவங்க பாட்டிட்டு தான் தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்னோட பையன் எங்கே இருக்கான், யூரா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்காங்க. ஆனால் பாட்டிக்கே யூரா எங்கே இருக்காங்கிறது தெரியல. ஆனால் ஹீரோவும் கிம்மும் சேர்ந்துட்டு போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி தான் குழந்தைய பற்றி விசாரிக்காங்க. அவனும் ஹீரோ இருக்கிற கோவத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லிடுதான். நான் குழந்தைய ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போனது உண்மை தான், ஆனால் வர வழியில் யூரா குழந்தையன்ட்டு வாங்கிட்டு போயிட்டா, யூரா எங்கே இருக்குங்கிறது எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் அவனை அடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் யூரா மேலே இருக்கிற கோவத்தினால அவளை பற்றி வச்சுருக்க எவிடன்ஸை பற்றி சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் எழுதி நெட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ இதனால் யூராக்கு எதிர்ப்பு அதிகமாகுது. இன்னொரு பக்கம் யூராவோட அப்பா ஒரு பெரிய அதிகாரியாக எலெக்ஷனில் வின் பண்ணி இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி யூராவோட பாட்டி லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிய வந்து நீயே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் சொல்ல அவங்களும் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு அவங்களோட ஷோவை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட யூராவும் தனக்கு ஏதாட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட பையன் உயிரோட உனக்கு வேணும்னா உன்ட்டு இருக்கிற எவிடன்ஸ்லாம் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறாங்க தனியாக ஒரு இடத்துக்கு. ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் எவிடன்ஸ்லாம் கொண்டு போகிறா. ஆனால் இங்கே யூரா தனியாக தான் வந்திருக்கா, குழந்தையோட வரல. ஹீரோயினுக்கும் டவுட்டாக தான் இருக்குது, குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனால் இங்கே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோவும் வந்திருக்காங்க. யூராவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ எவிடன்ஸை வாங்கி வச்சுட்டு ஃபேக்காக ஒரு அட்ரஸை கொடுக்கா, இந்த இடத்துல தான் உன்னோட பையன் இருக்கான், இப்போ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கும் இது ஃபேக்காக இருக்குமோன்னு பயம் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இன்னொரு பக்கம் யூராவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துட்டு 3 பேரும் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே காரில் போகிறாங்க. இங்கே யூராவும் ரொம்ப பயத்தில் கையில் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோனில் ஹீரோயினோட பையனை பக்கத்தில் இருந்து வளர்த்துக்கிறது ஒரு அம்மா தான். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறா, இப்படி பையனை ரெஸ்டாரண்ட் பக்கமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே ஹீரோவோட காரில் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யூரா அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருந்த ஒரு டாக்ஸியில் தப்பிச்சு ஓடி போகிறா. ஹீரோ டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அவள் தந்த அட்ரஸ்க்கு பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் போகிறதுக்குள்ளே அங்கே அந்த பையன் இல்லை, அந்த வளர்த்துட்டு இருந்த அந்த அம்மா தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் போய் ஹீரோயின் சண்டை போட்டுட்டு என் பையனை என்கிட்ட தாங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கும் இப்போ தான் தெரிய வருது பையனோட ஒரிஜினல் அம்மா ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணைக்காக அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததையும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஹீரோயினோட பையனை அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறா. போகும்போது அவள் கையில் அந்த ஃபோனை தூர போட்டுட்டு போயிருதா. இங்கே ஹீரோவும் யூராவோட ஃபோனை ட்ராக் பண்ண சொல்லிட்டு கிம்கிட்ட சொன்னால் ட்ராக் பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்க எல்லாத்துக்கும் தெரியுது இப்படி பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ஹீரோயின் இதோட விடாமல் யூராவோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா யூரோட அப்பா யூரா கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி இப்போ அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு இருக்கிற யூராக்கு பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா அவள் ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கா. ஸோ டிவியில் பார்த்ததுனால பாட்டிக்கு தான் ஆகியிருக்குமோன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறா. ஆனால் இந்த டைம் வீட்டில் அங்கே இருக்கிறது பாட்டியும் பாட்டி கூட சேர்ந்த போலீஸு ஹீரோயின் தான். ஸோ யூராட்டிருந்து கால் வருதையும் அவங்க ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கும் யூரா மேலே தான் தப்பு இருக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால ஃபோன் காலில் நீ செஞ்சதெல்லாம் தப்பு, வந்து இங்கே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அதுக்கான தண்டனையை அனுபவி, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் யூரா ரியலைஸ் பண்ணிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. ஸோ அவங்களால அவ்வளோவா யூரா இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் காங் என்னென்னா திடீர்னு அவங்க அம்மாவோட சேர்ந்து ஃபாரினுக்கு போகிறேன், இனி இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிம்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த டைம் கரெக்டாக கிம்க்கு ஃபோன் காலில் இப்போ யூராட்ட பேசினதும் குழந்தைய கண்டுபிடிக்கலைங்கிறது செய்தி தெரிய வருது. இதை பக்கத்தில் இருந்து காங்கும் கவனிச்சு தான். ஸோ காங் இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்தினால அவனோட ஃப்ளைட் இன்னைக்கு தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற எண்ணத்தோட யூராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வில்லேஜ் பக்கமாக தான் போகிறான். ஸோ ஒரு கடைக்கார
அம்மாட்ட போய் தான் இப்படி ஒரு பையனோட ஒரு பொண்ணு வந்திருக்காளாங்கிற சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதே இடத்துக்கு எதர்ச்சியாக யூராவும் ஹீரோயினோட பையனை கூட்டிகிட்டு வரான். இங்கே இப்படி காங் விசாரிச்சுட்டு இருக்கிறத அவள் கவனிச்சிருந்தா. ஸோ காங் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தப்பிச்சு போகிறா. ஸோ அப்படி கொஞ்ச நேரத்தில் காங் எல்லா பக்கமும் விசாரித்து யூரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே வீட்டில் யூரா இல்லாத டைம் ஹீரோயினோட பையன் தனியாக விளாண்டுருக்கிறப்போ எதிர்ச்சியாக வீடு தீ பிடிச்சி எரியுது. ஸோ இந்த டைம் சுற்றி இருக்கிற எல்லாருமே வீட்டில் இருக்கிற தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் காங்கும் அந்த இடத்துக்கு வரான். உள்ளே ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் மேலே தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே போகிறாங்க தீக்குள்ளே. ஸோ அவங்க பையனையும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. பட் நல்லா சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க மேலே போட்டிருக்கிற கோட்டை பையன் மேலே போட்டுட்டு பாதுகாப்பாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துருந்தாங்க. தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள சின்ன பையனோட குரல் கேட்கறதுனால ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா தன்னோட பையன் தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு பையனை காப்பதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய பலகை காங் மேலே விழுந்து காங் மூவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ பையனை ஃபஸ்ட்டு இங்கே ஹீரோ வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காங்கையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியுது பையனை காப்பாற்றினது காங் தான் சொல்லிட்டு. ஸோ அங்கே காங் மயக்கத்தை போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் சீரியஸான சுச்சுவேஷனில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஃபாரினுக்கு போகணும் காங் வாரன்னு சொன்னால் வரலேன்னு சொல்லிட்டு காங்கோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கால் பண்ணி இப்படி காங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தன்னோட பையன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் தன்னோட பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா தூங்க வச்சுட்ருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டுகிட்டையும் இப்படி காங் தான் தனக்கு ஹெல்ப் பண்ணதான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இப்போ ஒரு பெரிய உண்மையை சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் காங் ஹீரோயினை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர் மூலமாக ஹீரோயின்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான் ஜாக்னுங்கிற பேரில். ஹீரோயினுக்கும் அது காங் தான்ங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கப்புறமும் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லா உண்மையும் இப்போ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க அது எல்லாம் பண்ணது காங் தான் சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அதே நைட் டைம் போல் சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருக்கிற காங்கை தான் ஹீரோயின் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் மயக்கத்தில் இருக்கிற காங்கிட்ட தான் இது வரைக்கும் தனக்கு செஞ்சதுக்காக நன்றியும் சாரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காங்கும் கண் முழிக்கிறான். பக்கத்தில் அதே இடத்துல ஹீரோவும் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவையும் பார்த்து என்னோட அம்மா உன்னோட அம்மாவுக்கு மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சுட்டாங்க, எனக்காக என்னோட அம்மாவை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட பேசிட்டு அப்படியே அதே இடத்துல ஹீரோயினை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதே இடத்துல இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் யூரா தான் சொல்லிட்டு டிவி ஷோவில் எவிடன்ஸ்லாம் காட்டி ப்ரூஃப் பண்ணுதாங்க. இப்போ ஹீரோயின் மேலே இருந்த தப்பான பேர் போய் இப்போ அது யூரா மேலே தான் திரும்புது. ஆனால் யூரா எங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா அன்றைக்கி வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அவளுக்குள்ள நிறைய பயம் இருக்குது. ஏன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுனால இவரை தான் போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிம்முக்கும் ஹீரோக்கும் யூரா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைம் அவள் பயப்படுறா. ஆனால் மாட்டிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கா. ஸோ அதனால் பால்கனி வழியாக தப்பிச்சு ஓடுறா. மறுபடியும் ஹீரோ கையில் அவள் மாட்டல. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினோட குழந்தைய பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வரைக்கும் யூரா பக்கத்தில் இருந்து தான் வளர்ந்துருப்பான். ஸோ இப்போ திடீர்னு ஹீரோயின் தான் அம்மா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்குது. இது ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது. ஸோ தன்னோட பையனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க பீச் பக்கமாக. ஸோ இந்த விஷயம் கிம் ஹீரோவுக்கு கால் பண்ணி இப்படி அவங்களாம் போயிருக்காங்க நீயும் போகணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோவுக்கும் இங்கே ஹீரோயின் கூடயும் தன்னோட பையன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் வராங்க. ஸோ இந்த ட்ரிப் மூலமாக ஹீரோயினோட பையனும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவனும் நார்மல் ஆகிட்டான். இதெல்லாம் தூரத்தில் இருந்து கவனிச்சுட்டு இருக்க ஹீரோக்கும் அவங்க கூட இருக்குங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட போயிட்டு மன்னிப்பு தான் கேட்காங்க. உன்னை ஸ்டார்டிங்லேருந்து நான் நம்பவே இல்லை, உன் கூட நான் இருக்கவும் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே இடத்துக்கு யூராவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோயினோட பையன் யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிற டைம் பார்த்துட்டு அவனை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் எப்பவும் போல இல்லாமல் இந்த டைம் ஹீரோயினோட கண்ணெல்லாம் மாட்டிடுதா. ஸோ அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்குற பையன் திடீர்னு பயந்துருவானுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை அனுப்பி வச்சுட்டு இங்கே நேருக்கு நேராக 2 பேரும் சண்டை போடுறாங்க. இல்லை யூரானா உன்னால தான் என்னோட லைஃபே போயிட்டு என்னோட அப்பா இப்போ என் கூட இல்லை, என்னோட பாட்டிக்கு வேற உடம்பு சரி, ஆனால் நீ என்னென்னா ஹாப்பியாக வெக்கேஷன் வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சொன்னேன் தானே என்னோட ரிவெஞ்சுங்கிறது உன் முன்னாடி நான் ஹாப்பியாக வாழ்ந்து காட்டுறது தான் சொல்கிறா. பதிலுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடும்போது யூரானா வா நம்ம 2 பேரும் இந்த உலகத்தில் இல்லாததான் நல்லது
முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிடிச்சி கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அடிக்கிற அலையில் ஹீரோயின் ஒரு பக்கமாக போயிருந்தா, இவளும் ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறான். ஆனால் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு யூராக்கு ஒரு ஹாலுசினேஷன் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் யூராவை காணலை, எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இப்போ யூரா என்னன்னா ஏதோ சூசைட் பண்ணுற மாதிரி கடலுக்கு சைட் போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்டையும் அவளை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஹீரோயின் தான் எல்லா தப்பும் செஞ்சான்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடக்கா. ஸோ அதுக்கப்புறம் கேஸும் விசாரணைக்கு வருது. இதில் யூராக்கு எதிராக ஸ்ட்ராங்காக எல்லா எவிடன்ஸும் இருக்கிறதுனால யூரா எதுவுமே சொல்லலை. ஃபைனலாக ஹீரோயின் மேலே இருந்த எல்லா தப்பான பேரும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயின் அந்த கோர்ட்டில் கண் முன்னாடி பார்க்குறது யாருன்னு பார்த்தோன்னா காங் தான். ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஹீரோயின் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ண ஒரே மனுஷன் காங் மட்டும்தான். பட் கதையிலேருந்து அந்த ஆளை எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூராவோட அப்பாவுக்கு 7 வருஷம் சிறை தண்டனையும் போலீஸ் பார்க்கு 8 வருஷம், நம்ம யூரா மேடமுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து மேடமை ஃபைனலாக ஜெயிலுக்கும் அனுப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் பிஸ்னஸில் ஒரு ஃபேமஸான உமனாக வராங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாளில் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் கிம்முக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ அதே மேரேஜில் ஹீரோ மறுபடியும் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும், நான் இருந்த டைமும் உன் கூட இருந்தது கிடையாது, அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிடு. ஆனால் நான் இதுக்கான பதிலை சீக்கிரமாக எதிர்பார்க்கல, நீ யோசித்து முடிவு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ எண்டிங்கில் ஹீரோயின் அவங்களோட ஹாப்பி லைஃப்பை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த ட்ராமா இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஃபுல் இந்த என்டையர் ட்ராமாவில் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல போனால் அது காங் மட்டும்தான். ஏன்னா இந்த கதையில் ஹீரோ செய்ய வேண்டியது எல்லாமே காங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னமோ காங்க கதையை முடிச்சு விட்டுட்டாங்க போல். ஸோ ஹீரோவோட கேரக்டர் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது, எனக்கும் அப்படி தான். ஸோ இந்த ட்ராமா அதோட முடிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கதையில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு காங் தான். ஸோ இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.